ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சாலமன் கேன் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ அவங்க டேரெக்டாக மூவிக்குள்ளேயே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நார்த் ஆஃப்ரிக்காவில் இப்போ 1600 வருஷத்தை காட்டுறாங்க. இந்த வருஷத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த நூற்றாண்டில் என்ன நடக்குதுன்னா, இந்த மந்திர சக்தி, இந்த சூனியம் இது மேலே வந்துட்டு நிறைய மோகம் இருக்கிற ஒரு காலகட்டம். அவங்க அதிகமாக இருந்தாங்கன்னு சொல்கிறப்படுற ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் ஒரு இங்கிலாந்து கப்பல் என்னப்படுது, நேராக அதில் இருக்கிறவன் பேனல் என்ன பண்ணுறான்னா நேராக போய்ட்டு ஒரு கோட்டையை தாக்க ஆரம்பிக்கிறான். அந்த கோட்டையை தாக்கிட்டு, சொல்லுங்கள் உங்களுடைய மன்னர் எங்கே இருக்கார், அந்த அரியாசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாருமே சொல்ல மாட்டாங்க. வேகமாக போய்ட்டு ஒரு டோரை சாத்திக்கிறாங்க. அந்த மாளிகையோட வாசல் இருக்கையிலே அதை சாத்திக்கிறாங்க. கையில் எடுத்துகிட்டு வந்த பீரங்கியை போட்டு அதை உடைச்சிட்டு உள்ளே போய்ட்டு, சொல்லு அரியாசனம் எங்கே அப்படின்னு கேட்டவுடனே அவன் உயிருக்கு பயந்துட்டு சொல்கிறான். ஆனாலும் இவன் சும்மா இல்லாமல் வேன் சிங் அவனை கொண்டுட்டு நேராக அங்கே இருக்கிற தேடி போயிட்டுருக்கான். உள்ளே போகும்போது நிறைய கண்ணாடியாக சொல்லிட்டு சில இடங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு எல்லோரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது என்னென்னா உள்ளே இருந்து ஒரு இந்த நரகத்தோட மிருகங்கள் என்ன பண்ணுதுன்னா ஒருத்தராக உள்ளே இருக்குது. அதை பார்த்துட்டு எல்லோரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் வேணாம், இங்கே எது தப்பாக இருக்குது, இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே எல்லாமே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வேன் ஹெல்சிங் சொல்கிறான், இங்கே இருக்கிறதுலே மோசமானது அது நான் மட்டும்தான், வாங்கடான்னு சொல்லும்போது அவன் பயந்து ஓடுறான். அப்போ கையில் இருக்க கன்னை வச்சுட்டு அவனை சுட்டுட்டான். அப்போ ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. டோர் உள்ளே போனோடனே அந்த மாளிகையிலேருந்து அரியாசனத்தை கண்டுபிடிச்சி உள்ளே போய்ட்றான். உள்ளே போன உடனே அந்த டோர் தானே சாத்திது. உள்ளே இருக்க யாரும் வரல. ஆனால் அங்கேருந்து கதவு கிட்ட காதை வச்சு பார்க்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு இறந்து போகிற மாதிரி சத்தம் கேட்குது. எல்லோரும் கத்தி கூத்திட்டு இறந்து போகிறாங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக வந்து பார்க்குறான். வந்து பார்க்கும்போது தங்கலாம் நிறைய இருக்குது. அதை பார்த்துட்டு அதை கை வச்சு பார்க்குறான். அப்போது ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு. ஃபுல்லாக ப்ளட்டு கீழே இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தோன்னா அது ஃபுல்லாகவே அந்த குளிரில் வந்துட்டு உடஞ்சி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு குளிர ஆரம்பிக்குது, இருள ஆரம்பிக்குது. அப்படியே இருள் மொத்தமாக சேர்ந்து ஒரு உருவத்தை வருது. அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா நரகத்துலேருந்து வந்துற ஒரு உருவமாக இருக்கும். இங்கே பார் வேன் சிங், இதோட உன் கதை முடிஞ்சுது, உன் ஆன்மா எங்களுக்கு சொந்தம்னு சொல்லும்போது, என் ஆன்மாவெல்லாம் நரகத்துக்கு அனுப்ப முடியாது, இதோட ஒப்பந்தம் முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஒப்பந்தம் அவங்க கூட நான் எப்படா போட்ட ஒப்பந்தம்னு சொல்லி கேட்க, இது எப்போவோ போட்ட ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க வரான். இல்லை, நான் இந்த மாதிரி நரகத்துக்கு போக நான் தயாராக இல்லை, நான் உன்னை விட மோசமானவன், நீ இன்னும் மோசமானவங்க யாருனா இருந்து அனுப்புன்னு சொல்லும்போது, இவன் நெருப்பாலான கத்தி எடுத்து அடிக்க வரும்போது இவன் அந்த கத்தியை வச்சு இவனுடைய கத்தியை வச்சு எப்படியோ சமாளிச்சிடறான். நான் நரகத்துக்கு வரத்துக்கு இன்னும் தயாராகலை அப்படின்னு சொல்லுவேன். உன் கையால் என் உயிர் போகணும்னு சொல்லிட்டு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு கண்ணாடியிலேருந்து எகிரி குச்சி தண்ணியில் குதிச்சிடறான். அப்படியே படத்தில் கட் பண்ண ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் இங்கிலாந்தை காட்டுறாங்க. அந்த இங்கிலாண்டில் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா பாவம் பண்ணவங்கலாம் புனித தேதினா போய் ஆகணும். அதே மாதிரி இருட்டில் பார்த்தா தானே பகலுக்கான வேல்யூ இருக்குது. அந்த மாதிரி இருளை பார்த்ததுனால இவன் கடவுள் நம்பிக்கை வந்து அங்கே போய்ட்டு அவனுடைய உடம்பு ஃபுல்லாக சிலுவை படங்க நிறைய குறியீடுலாம் வந்து குத்திக்க ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க சர்ச்சில் இருந்து வேலை செய்கிறவங்களாம் பார்த்துட்டு இவனுடைய அலற சவுண்டெல்லாம் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த சர்ச்சோட ஃபாதர் தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாரு. இங்கே பாரு வேன் ஹெல்சிங், நீ வந்துட்டு வாழ்க்கையை இன்னும் வாழ கற்றுக்கல. அதுவும் இல்லாமல் இது நடந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. நீ உன்னுடைய வாழ்க்கையில் போகணும். அதுவும் இல்லாமல் உனக்கு சொந்தமானவங்களாம் இங்கேருந்து மேற்கு திசையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி, அப்போ நான் இங்கே இருக்கக்கூடாது, என்னுடைய மொத்த சொத்தையும் இந்த சர்ச்சுக்காக கொடுத்தேனே அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டு தான், அதுக்காக நான் உங்களுக்கு என்ன கைமாறு பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நீ இங்கேருந்து இப்போ கிளம்பி ஆகணும்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து வேன் ஹெல்சிங் கிளம்பிடுறான். அங்கேருந்து மேற்கு நோக்கி அவன் நடந்து போயிட்டுருக்கான். நடந்து போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து இவனுக்கு கண்ணில் படுது. என்னென்னா, சில பேர் வந்து எரிக்கிறாங்க, அதை பார்க்குறான். அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்காங்க, அதையும் பார்க்குறான். இவனுக்கு வந்து வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கண்டுக்காமல் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி அவன் போயிட்டுருக்கான். அப்போ அங்கேருந்து குதிரை வண்டியில் வந்துட்டுருக்க ஒரு வில்லியம் என்ன சொல்கிறாரு, இங்கே வரீங்களா, நான் போகிற வேலையில் ட்ராப் பண்ணிடுறேன், அது மோசமான ஏரியா அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ், நான் இங்கேருந்து நான் நடந்தே போகிறேன், நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகே கடவுள் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லணும். உங்களையும் தான் சேம் டியூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது வேன் ஹெல்சிங் ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருக்கும்போது, அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னா, ஒரு கத்தி வந்துட்டு வேன் ஹெல்சிங்கோட கழுத்துக்கிட்ட வந்துட்டு, அவனுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளை அடிப்பாங்க இல்லையா, வழிப்பறி பண்ணுறவனுங்க, அவனுக்கு வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிறதுலாம் கொடுத்துட்டு உன்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு அவனுடைய பேக்கை கொட்டி பார்த்தா வெறும் குறியீடுங்க மட்டும்தான் இருக்குது. புக்ஸ் மாதிரியும் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காசு அந்த பணம் எதுவுமே இல்லை அவங்ககிட்ட. என்னடா சண்டைலாம் போட மாட்டேன்னு நினைக்கும் போது, இல்லை நான் சண்டை போட மாட்டேன், நான் சண்டை போடுறதுக்கு விட்டுட்டேன்னு சொல்லும்போது, என்ன இவங்ககிட்ட குறியீடுலாம் இருக்குது, இவன் கண்டிப்பாக சூனியக்காரனாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு மண்டையிலே ஒரு போட்டு போட்டுருவாங்க. அப்படியே கட் பண்ணி அவனுடைய ஃப்ளாஷ்பேக், அதாவது அவனுடைய பழைய காலத்துக்கு போகிறான். அங்கே என்னென்னா அவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஒரு மன்னராக இருப்பார். அவங்களுக்கு 2 பசங்க, பெரிய பையன் மார்க்கஸ், 2வது பையன் இவன் தான் வந்துட்டு வேன் ஹெல்சிங்காக இருப்பான். அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு வேன் ஹெல்சிங், அண்ணன் தான் வந்து பெரியவன், நம்மளுடைய வழக்கப்படி என்னென்னா அண்ணன் வந்து நாட்டாளுவான், நீ வந்துட்டு ஒரு பாதிரியாராக போயிடு அப்படின்னு சொல்லும்போது, தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக நடந்து போவான். இப்போ நீ போனா உனக்கு சொத்துலேருந்து ₹1 கூட கிடைக்காதுன்னு சொல்லும்போது, பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேகமாக போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணும்போது, திடீர்னு பார்த்தோன்னா அந்த நரகத்துலேருந்து ஒருத்தன் கொல்ல வந்தானே, அவன் வந்தவொடனே திடீர்னு எழுந்துக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு இருக்குது. அதை பார்த்துட்டு யார் நீங்கன்னு கேட்கும்போது, கவலைப்படாதீங்க,
கவலைப்படாதீங்க, நான் உங்கள காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த குதிரை வண்டியில வந்தாங்க இல்லையா வில்லியம், அவங்க ஃபேமிலி இருக்கவங்க காப்பாற்றிடலாம்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் பொண்ணு குணமாக்கிட்டான் அவங்கள அப்படின்னு சொன்ன உடனே அவள் தான் அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இருக்கிற மாதிரி இருக்குது, இன்றைக்கி எங்கேயோ ஓய்வு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்த நோக்கி போகிறாங்க. அந்த இடத்துக்கிட்ட போனோடனே ரொம்ப நன்றி என்னை காப்பாற்றுனதுக்கு, ஆனால் நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் எங்கள் கூட பயணம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். சரி நான் யோசிக்கிறேன், சரி ஓகே நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆறு நோக்கி போகிறான். அப்போ அவனுடைய முதுகில் இருக்க சிலுவையை அந்த வில்லியமோட பசங்க இருக்காங்க சாமுவல்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து ஒழிஞ்சிக்கிறாங்க. சரி ஓகே வேனல் சிங், நீங்கள் வந்துட்டு படையில் இருந்து தான் சொன்னீங்களே, என்ன படையில் இருந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் பயங்கரமாக கொடூரமாக எல்லோரும் கொல்கிற மாதிரி ஒரு படையில் இருந்தேன், நான் தான் அந்த படைக்கான தளபதியும் கூட அப்படின்னு சொல்லும்போது, ஓ ரொம்ப வீரம் தான் போல், ஆனால் ஒருத்தரோட உயிர் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் அனுமதி இல்லையே, அதை வந்து கடவுள் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவோன்னே, கரெக்டு தான், அதனால தான் நான் இப்போ தெரிஞ்சு நான் அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் ஓய்வெடுத்துட்டு இருக்கும்போது நைட்டு திரும்பவும் அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அது என்னன்னா அவங்க அண்ணன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கும் போது அவங்க அண்ணனை வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆனால் அவன் பிடிச்சி தள்ளி விட்டுருவான் அவன் தம்பியை. அதனால் கோவப்பட்டு வேனல் சிங் என்ன பண்ணுவான், என்னையோட தள்ளின்னு சொல்லி சும்மா லைட்டாக தான் தள்ளுவான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு மேலே இருந்து கீழே அந்த கடலில் விழுந்துருவான். அது விழுந்த உடனே அவன் இறந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்துடுவான். இதுதான் பார்த்தீங்கன்னா அவன் அந்த அரசவையிலேருந்து வேகமாக வரதுக்கான இன்னொரு காரணமாக இருக்கும். கனவு தெரிஞ்சதும் அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது வில்லியம் இங்கே ஓரமாக உட்காந்து எதையோ படிச்சுட்டு இருக்காரு. அதனால் வில்லியம் கிட்ட போய் பேசுகிறாரு. சொல்லுங்கள் வில்லியம், நீங்கள் எப்படி இருங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நானும் ராணியோட படையில் தான் இருந்தேன், நான் ராணியோட படையில் இருக்கும்போது என்னால் ஒருத்தவங்களை கொல்ல முடியலை, இது நமக்கான வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் திரும்பி வந்துட்டேன், என்னுடைய ஃபேமிலியை பார்த்துட்டு நான் இப்படியே இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வேனல் சிங் பகல் வெடிஞ்சதும் நடந்து வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹீரோயின் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் ஒன்று தைச்சி கொடுக்குறாங்க, கூட ஒரு தொப்பியும் கொடுக்குறாங்க. இதை போட்டுக்குங்க, உங்களுக்காக நானே தைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அதை போட்டுக்கிறாரு. வேனல் சிங் இந்த தொப்பி இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வேல்சி படத்தில் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருப்பார். அந்த கெட்டப் இப்படி தான் வந்திருக்கும். நடந்து போயிட்டுருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. வா என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு வில்லியமோட சின்ன பையன் சாமுவல் வந்து சொல்ல, ஓ அப்படியா, இந்த அழகான பொண்ணை வந்துட்டு நான் இப்போ கடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா குச்சி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ஊர் ஒன்று வருது. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அந்த காலத்தில் அப்படின்னா சூனியக்காரிங்க வந்து எரிக்கிறது தான் வழக்கம். ஊரே சேர்ந்துட்டு அவங்கள நடுவில் ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு எரிப்பாங்க. அந்த மாதிரி தான் சூனியக்காரி எரிக்க பார்த்துருக்காங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்ணை இழந்துட்டு அவங்க எல்லோரும் இறந்து போன நிலைமையில் இருக்காங்க. அப்போது அழுகிற ஒரு குரல் கேட்குது. போய் பார்த்தோன்னா ஒரு சின்ன பொண்ணு ஒன்று அழுதுகிட்டு இருக்குது. அதை பார்த்து உடனே அவங்க அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்துட்டு ஒரு நெருப்பை மூட்டிட்டு அதான் நைட்டில் வந்து கேம்ப் மாதிரி போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சரிம்மா சாப்பிட போகலாம், நீ மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்க, இது வந்து இறைவனோட செயலாம் சொல்லும்போது, அப்படிலாம் இல்லை, நாங்கள் வந்துட்டு ஒரு சூனியக்காரி வந்து கட்டி எரிக்க ஊரே நினச்சிது, ஆனால் அந்த சூனியக்காரி எல்லாரையும் கண்ணையும் பிடிங்கி எல்லாரையும் கொன்னுட்டா, என்னுடைய ஃபேமிலியை கொன்னுட்டா, அதனால் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது, இல்லை நம்ம பிரார்த்தனை பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு வந்து ரொம்ப அடம் பிடிக்குது. இதை பார்த்த வேனல் சிங்க்கு வந்து டவுட் வந்துட்டு வில்லியமோட பெரிய பையன்கிட்ட அந்த கிராஸ் அந்த சிலுவை வாங்கி இதை போட்டுக்கோன்னு சொல்லுவோம். இல்லை வேணான்னு சொல்லுவோம். போட்டுக்கோன்னு சொல்கிற போது டக்குன்னு அது பறந்து வந்து வேனல் சிங் கழுத்தை பிடிச்சிருந்த அந்த சின்ன பொண்ணு அப்படியே அங்கேருந்து வேகமாக தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டு பார்த்துட்டு திரும்பி பார்த்தா தெரியுது அது கிழவி, சூனியக்கார கிழவின்னு சொல்லிட்டு அப்படியே அது மேலே பறந்து ஒரு காக்காவாக மாறிட்டு அப்படியே அங்கேருந்து பறந்து போயிடுது. அதை பார்த்த உடனே எல்லோரும் பயந்துட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த சூனியக்காரி என்ன பண்ணியிருக்கோன்னா, நீ தான் எனக்கு தேவை அப்படின்னு ஒரு டைலாக் விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கையில் வந்து ஒரு மார்க் மாதிரி ஒன்று பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க, அது போயிடுச்சு அந்த சூனியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மனசு தேத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊரில் இருக்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கூண்டில் ஏற்றுறாங்க. அப்போ இந்த மாதிரி வழிப்பறி பண்ணாங்க இல்லையா வேனல் சிங்கிட்ட, அவனுங்க 3 பேரும் வந்து இழுத்துட்டு வராங்க. இல்லை நாங்களும் உங்கள் கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரியோட படைங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ முகமூடி போட்ட ஒருத்தன் வரான். முகமூடி போட்ட ஒருத்தன் வந்துட்டு, நீ எங்கள் கூட சேர்ந்துக்கணுன்னா அதை நீ இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க சொல்லும்போது அந்த முகமூடி போட்டவன் அவனுடைய கையை எடுத்துகிட்டு அவனுடைய மொட்டை மட்டையில் வைக்கிறான். வச்ச உடனே அப்படியே ஃபுல்லாக நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு மூஞ்சில் ஆசிட் ஊற்றுன மாதிரி ஒரு மூஞ்சி ஆகிடுது அவனுக்கு. அப்புறம் அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்துட்டு தீய சக்தியாக மாற்றிக்கிட்டு இருக்கான் இந்த முகமூடி போட்டவன். யார் இந்த முகமூடி போட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஆனால் இவன் தான் வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்துட்டு மாற்றிட்டு இருக்கான்னு மட்டும் தெரிய வருது. அப்போ வேனல் சிங் வந்து அவனுடைய கையை பார்க்குறான். கையை பார்த்துட்டு அந்த ஹீரோயினோட கையை பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை, இது சரியாயிடும், வலிக்கலான்னு கேட்கும்போது, இல்லை வலிக்கலாம் இல்லை, கண்டிப்பாக இது என்ன மார்க்குன்னு தெரியல, ஆனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. என்ன சத்தம்னு சொல்லிட்டு வேனல் சிங் வேகமாக போய் பார்க்குறான். வேனல் சிங் பார்க்கும்போது அப்போ திடீர்னு சாமுவல் வந்துட்டான். சாமுவல் இங்கேருந்து போகும்னு சொல்லும்போது, இல்லை நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி நீ என்ன பண்ணு, அங்கே பாரு, எல்லோரும் வந்துட்டு எல்லோரையும் கடத்திட்டு போயிட்டுருக்காங்க, அவங்க எல்லாரையும் வந்துட்டு கூண்டில் அடைக்கிறாங்க, நீ திடீர்னு போயிட்டு உன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்ற, அவங்க ஒழுங்காக இருக்காங்களா பாரு, ஏதாச்சும் ஒன்றுனா
ஒரு சைகை கொடு, இல்லைனா ஒரு கத்து எதனாச்சும் ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். சாமுவல் போயிட்டே இருக்கிறான். ஆனால் அவன் ரொம்ப லேட்டு. ஏன்னா வில்லியம் வந்துட்டு அவங்க ஒய்ஃபு, அவங்க பெரிய பையன், அவங்க பொண்ணு எல்லாரையும் வந்துட்டு போட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சாமுவல் கத்துறான், வேன் ஹெல்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. வேன் ஹெல்சிங் வேகமாக போகிறான். அந்த மாஸ்க்கை போட்டவன் வரான். மாஸ்க் போட்டவன் வந்துட்டு அப்படியே கை ஒரு மாதிரி பண்ண உடனே அவன் மாற்றினான் இல்லையா ஒருத்தனை தீய சக்தியாக. அவன் என்ன பண்ணுறான்னா சாமுவலோட கழுத்தில் கத்தியை வச்சிடறான். வா என் கூட சண்டை போடு, இவனை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னை கொன்னுட்டா இவனை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு, நான் அமைதியை நோக்கி போயிட்டுருக்கேன், நான் யாருனால யாரையும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த முகமூடி போட்டவன் கை அப்படியே இறுக்கி பிடிச்சோன்னே இவன் என்ன பண்ணுறான்னா கழுத்து அறுத்து போட்டுடுறான். இதை பார்த்த உடனே வேன் ஹெல்சிங் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்துட்டு, ஆண்டவா என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டியா, இந்த மாதிரி நான் நல்லவனாக திருந்தி அமைதியாக இருக்கலான்னு பார்க்குறேன், திருப்பி என்னை கொலைகாரனை மாத்திரிய, இதான் உனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து இருக்கிற எல்லாரையும் வெட்டி போட்டுகிட்டே வரான். அப்போ என்னென்னா அந்த ஹீரோயினை வந்துட்டு குதிரையில் தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த மாஸ்க் போட்டோன்னு போயிட்டான். சரி அவங்கள காப்பாற்றலான்னு சொல்லிட்டு வில்லியம்மா அவங்க பெரிய பையனை போகும்போது அவங்க 2 பேரையும் வந்துட்டு குத்தி போட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க ஒய்ஃப் அவங்கள வந்துட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதே தெரியல. வேன் ஹெல்சிங் ரொம்ப தூரம் ஓடுறான். ஆனால் குதிரையில் போகிறவங்கள அவனால் பிடிக்க முடியல. திருப்பி வந்துட்டு இவங்கள பார்க்கும்போது வில்லியம் என்ன பண்ணுறான், கழுத்தில் இருந்து ஒரு செயினை கொடுக்குறான். செயினை கொடுத்து, இந்தா என் பொண்ணை காப்பாற்று, நீ வந்து உன்னுடைய ஆன்மா வந்துட்டு நரகத்துக்கு போகிறதா இருக்கு இல்லையா அவங்களுக்காக, ஆனால் நான் சாக போகிறேன், நான் சொன்னால் கண்டிப்பாக இந்த டைமில் பலிக்கும், நீ கண்டிப்பாக என் பொண்ணை காப்பாற்றிட்டேன்னா உன்னுடைய ஆன்மாவுக்கு விடுதலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவரும் இறந்துடுறாரு. நீ என் பொண்ணை காப்பாற்றவில்லை அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து அவனுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இவன் எவ்வளோ வேகமாக ஓடுறான். ஆனால் இவனால் பிடிக்க முடியல. அப்போ அவங்க கீழே இருக்க கன்னெலாம் எடுத்துக்கிட்டு குதிரையில் ஓடுறான். அப்போ 2 பேர் வந்துட்டு வரும்போது கன் எடுத்து அவங்க 2 பேரையும் சுட்டுட்டு பார்க்குறான். ஆனால் பார்த்தோன்னா அவங்க எல்லோரும் வந்துட்டு தீய சக்தியால் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க திரும்பவும் மனுஷங்களாக மாறுறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க மனுஷனாக மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இவனுக்கு தெரிய வருது. சரி யார் எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும், இந்த மாதிரி வாக்குவாறு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு வேகமாக போய்ட்டு ஒரு ஊரை பார்க்குறான். அங்கே கூண்டில் நிறைய பேர் ஏற்றிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிறவங்களையும் கொண்டுட்டு அந்த கூண்டை திறந்து விட்டுட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறான். இவங்களை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு எல்லோரும் உயிர் பயத்தில் வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக ஓடிட்டுருக்காங்க. அப்போது ஒரு பெரிய புகைமூட்டை தெரியுது. அந்த புகைமூட்டத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வேன் ஹெல்சிங் போயிட்டு இருக்கும்போது நிறைய ஆளுங்க வந்து இவனால் காப்பாற்றப்பட்டவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் சைக்கோ மாதிரி வரான். யாரா அவனி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் தான் இந்த சர்ச்சுக்கு ஃபாதராக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, இங்கே என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சொல்லிகிட்டு இருக்கான் அவன், இந்த மாதிரி இருள் எல்லாத்தையும் மூடிடுச்சு, கண்டிப்பாக கடவுள் காப்பாற்றுவார் நம்மளை, ஆனால் நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி கடவுள் நம்மளை பிரார்த்திப்பார், ஏன்னா இந்த டைம் மட்டும்தான் கடவுளை பிரார்த்தனை செய்கிற டைம் மட்டும்தான் நமக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எந்த சத்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு என்னவோ வந்து அவங்க வந்துட்டாங்கன்னு தோணுது, இது வந்து எதிரிகளோட சத்தம், இது சாத்தானோட சத்தம்னு சொல்லும்போது, இல்லை வெளியே சாத்தானார் வாய்ப்பே இல்லைன்றான். அதே போல் உனக்கு தெரியும், எங்கே வா உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு கீழே வந்து பாதாளம் மாதிரி ஒன்று இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஃபுல்லாக இவங்களால் மாற்றப்பட்டவங்க, அதாவது சாத்தானை மாற்றப்பட்டவங்களை அடைச்சி வச்சுருக்கான். இவங்களே நான் எங்கே அடைச்சி வச்சுருக்கேன், இவங்களாம் ஒரு காலத்தில் நல்லவங்களாக இருந்தாங்க, ஆனால் சாத்தானால் இப்படி மாறிட்டாங்க, சரி இவங்களுக்கு உணவு நான் தான் தரேன் அப்படின்னு சொல்கிறான். உணவு நீ தெரியா, என்ன உணவுடா தரேன்னு கேட்கும்போது பேசிகிட்டே இருக்கும்போது வேன் ஹெல்சிங்கை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். நல்ல வேலை வேன் ஹெல்சிங் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் தீப்பந்தமும் இன்னொரு கையில் கத்தி இருக்கும். அதனால் அவன் எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரையும் அடிச்சுட்டு ஓடுறான். ஆனால் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் சமாளிக்க அவனால் முடியல. இருந்தாலும் அவங்கள சமாளிச்சுட்டு அங்கேருந்து வேகமாக முன்னாடி பேக் சைடு ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் வேகமாக வெளியே வந்துட்டான். வெளியே வந்துட்டு பார்க்கும்போது அவங்களால வெளியே வர முடியல. வெளியே வரும்போது அப்படியே அவங்க வந்து அப்படியே எரியிற மாதிரி தெரியுது. அதனால் அவங்க திருப்பி பயந்து உள்ளே போயிடுறாங்க. ஏன்னா அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. அப்போ திரும்பவும் வந்து 3 பேர் வரானுங்க. 3 பேர் வந்துட்டு அதான் இவன்கிட்ட வழிப்பறி பண்ணானுங்களே, அவன் தான் எங்கே போனாலும் விட மாட்டானுங்க போல் வந்துட்டு இவன்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இப்பயும் சண்டைலாம் போட மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது, ஆனால் நான் மாறி ரொம்ப நாள் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை கொண்டுட்டு 3ஆவது ஒருத்தங்கிட்ட கேட்குறான். ஃபோட்டோவை காமிச்சு, இவனை பார்த்துருக்கியான்னு சொல்லிட்டு, இல்லை இந்த பொண்ணை நான் பார்த்ததில்லை அப்படின்றான். நல்லா பார்த்து சொல்லு, இவன் செத்துட்டு இருப்பான்னு சொல்கிறான். ஏய் உயிருக்கு மேலே பயம் இருந்தால் சொல்கிறான் அப்படின்னு கேட்கும்போது, இவன் உண்மையிலே செத்துட்டு தான் இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அப்போ நீ ஏன் சாவிடான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள சாத்தானால் இது பண்ணப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட தள்ளி விட்டுட்டு இவன் போயிடுறான். இப்போ ஒரு வில்லேஜுக்கு போகிறான். அந்த வில்லேஜுக்கு போன உடனே நிறைய ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறான். நிறைய மது குடிச்சிட்டு அப்போ உளர ஆரம்பிக்கிறான். தனக்கு தானே பேசிக்கிறான், அவ்வளோதான் போச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அங்கேருந்து 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இது அவர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். யாரா அவர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது, ஹாய் நீங்கள் தானே வேன் ஹெல்சிங், நான் உங்களுடைய படையில் வேலை செஞ்சுருக்கேன், உங்களுடைய பெரிய ஃபேன் நான், நீங்கள் ரொம்ப கொடூரமாக நிறைய பேர் கொலை பண்ணுறதுலாம் பார்த்துருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போது எங்கள் ஊர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் மாட்டிக்கின்னு இருக்குது, நீங்கள் தான் வந்துட்டு காப்பாற்றன்னு சொல்லும்போது, உங்கள் ஊரை நானும் காப்பாற்ற முடியாதுடா,
அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது வேன் ஹெல்சிங் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சாத்தானுடைய ஆளுங்க வந்துட்டாங்க. வந்துட்டு ஒரு நெருப்பை வச்சுன்னு வெளிச்சத்தில் பார்த்துட்டு ஒரு நிறைய பேரை தூக்கிட்டு வந்துட்டு அவங்கள சிலுவையில் அறைய ஆரம்பிக்கிறாங்க. வேன் ஹெல்சிங்கும் போதையில் இருக்குது. அவனையும் 2 கையும் ஆணி அடித்து 2 காலையும் ஆணி அடிச்சுட்டு அவனை தொங்க விட்டுடுறாங்க. பார்த்துட்டு இவன் செத்துருவான், இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு குதிரை வண்டி போயிட்டுருக்கு. அந்த குதிரை வண்டிக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு கூண்டு இருக்குது. அந்த கூண்டில் வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் வேன் ஹெல்சிங் இவங்க பார்த்துட்டாங்க. வேன் காப்பாற்றுங்க, வேன் காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்துவாங்க. இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து பார்த்தா அவன் ஹீரோயினை பார்த்துட்டான். இறைவா எனக்கு சக்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு அப்படியே அந்த ஆணியை அப்படியே கிழிச்சிட்டு கீழே விழுந்துடுறான். இப்போ இவனை கொல்லலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்னென்னா பின்னாடி ஒருத்தன் வந்து கேட்டான் இல்லையா ஹெல்ப்பு. அவன் என்ன பண்ண அந்த படைத்தளபதி இருந்துன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா பின்னாடி வந்துட்டு வேன் ஹெல்சிங்கை காப்பாற்றிட்டு அவனுக்கு மருந்து போட்டு அவனை காப்பாற்றுறாங்க. அப்போது கை ஃபுல்லாக கட்டுலாம் கட்டியிருக்காங்க. அவன் கட்டை திறந்து பார்த்தா எல்லாமே க்யூர் ஆகிட்டுருக்கு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் ஒரு சூனியக்கார கேள்வி இருக்குது. அது என்ன பண்ணுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இவனை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே நாங்கள் ஜெயிப்போமான்னு கேட்கும்போது இவன் கண்டிப்பாக உங்களை இருளில் தான் நிறுத்த போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்க்கேள்வி அங்கேருந்து போய்ட்றாங்க. ஓகே நான் வந்து உங்கள் கூட சேர்ந்துடுறேன், எங்களையும் வந்துட்டு நாங்கள் உங்களை மட்டும்தான் கடைசியாக நம்பியிருக்கோம், நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க டக்குன்னு சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். சரி இங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அப்போ தான் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா மலாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருக்கான், ஒரு சூனியக்காரன். அவன் என்ன பண்ணுறான்னா அவன் தான் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம். இந்த முகமூடி போட்டிருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து அவங்களோட தளபதி, அவன் சொல்கிறது தான் இவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாடு நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் இப்படி ஆகிடுன்னு சொல்கிறான். அப்படியா, எந்த சூனியக்காரனும் வர வாய்ப்பு இல்லையா, நான் இங்கே தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, ஆமாம் அந்த அரண்மனையில் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போனா நேர் வழியில் போக முடியாதுன்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேன்ல அந்த அரண்மனையில் தான் பிறந்தேன்னு சொல்லிட்டு வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போது வண்டி என்ன பண்ணுறதுன்னா நேராக உள்ளே போகுது. எந்த வண்டினா ஹீரோயினை கடத்திட்டு போனாங்க இல்லையா, அந்த வண்டி நேராக உள்ளே போகுது. அப்போது ஒரு சின்னதாக ஒரு ட்ரைனேஜ் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வேன் ஹெல்சிங்க கூட வரவங்களும் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த சூனியக்காரன் அந்த பொண்ணு அந்த கிழவி இருக்குது இல்லையா, அந்த சின்ன பொண்ணு நின்றுட்டு வா வேன் ஹெல்சிங் அப்படின்னு சொல்லும்போது அம்பு எடுத்து ஒரே போட்டு தான் டப்புன்னு போய்ட்டு நெத்தியில் போய்ட்டு அந்த கிழவி செத்துடுது. ஆனால் அந்த கிழவி போட்ட சத்தத்தில் அங்கேருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு இவங்களையும் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த முகமூடி போட்டவனுக்கும் வேன் ஹெல்சிங்க்கும் சண்டை நடக்குது. வேன் ஹெல்சிங் திடீர்னு ஒரு பள்ளத்தில் வந்துட்டு அங்கே ஒரு கதவு இருக்குது. அந்த கதவு வழியாக எப்படியோ போய்ட்றான். உள்ளே போனவன் ஏன்னா இவனுக்கு தான் ஏகப்பட்ட வழி தெரியுமா, இந்த அரண்மனை தான் அவன் பிறந்து வளர்ந்தது, அதனால் அவன் உள்ளே போய்ட்டான். உள்ளே போனவன் நிறைய சண்டை நடக்குது, தீ நடக்குது, நெருப்பில் நிறைய பேர் கொளுத்துறாங்க, நெருப்பினால நிறைய நடக்குது. அப்போது என்னென்னா அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்துட்டு காப்பாற்ற ஆரம்பிக்கிறான். அங்கே ஜெயில் இருக்கும், அந்த ஜெயிலை திறந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஜெயிலை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பெரியவர் இருக்கார். பெரியவரே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கே போகுதுன்னு கேட்குறான். ஏன் இங்கேருந்து போங்க, இது என்னோடய அரண்மனை, நான் எங்கள் மன்னராக இருந்தேன்னு சொல்லும்போது அப்போ தான் வேன் ஹெல்சிங் அப்பான்னு சொல்கிறான். அவரும் பார்த்துட்டு வேன் நீ இன்னும் இருக்கியா, உன்னை பார்த்ததுல சந்தோஷம், என்னாச்சப்பா இங்கே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சொல்கிறான் உங்கள் அண்ணனை நீ கொண்டுட்டேன்னு நினச்சேன், ஆனால் உங்கள் அண்ணனை நீ மலையிலேருந்து கீழே தண்ணி ஓடணுன்னு, ஆனால் மலையிலேருந்து விழுந்து உன்னுடைய அண்ணன் சாகலை, அவனுடைய மூஞ்சி எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிதைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனால் காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு பல வைத்தியரை வந்துட்டு நான் மீட் பண்ணேன், ஆனால் யாராலையும் அவனை காப்பாற்ற முடியலை. வேறு வழி இல்லாமல் ஒரு சூனியக்காரங்கிட்ட உதவி கேட்டேன், அதுக்கு பதிலாக அவனுடைய ஆன்மாவை அவங்ககிட்டயே நான் அடகு வச்சேன். அதுக்கான பலனை தான் இப்போ நீ பார்த்துட்ருக்கேன். அவன் சும்மா இல்லாமல் உன் அண்ணனை வந்துட்டு அவன் சொல்கிறது தான் உன் அண்ணன் கேட்பான், அவன் முகமூடி போட்டுட்ருப்பான், நீ பார்த்துருப்ப வரும்போது அப்படின்னு சொல்லும்போது அவன் என்னோட அண்ணனா அவனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் அவன் தான் உன்னுடைய அண்ணன், சரி இது எல்லாமே வந்து என்னுடைய தப்பு தான், நீ என்னை கொன்னுடு அப்படின்னு சொல்கிறான். என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பிராய்ச்சித்தை வேறு யாரும் பண்ண முடியாது, நீ பண்ணாமல் தான் அதை நான் என்னால் ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு கன்னை எடுத்துகிட்டு நெஞ்சில் வச்சு உடனே சுட்டுடுறான். அவங்க அப்பாவும் இறந்துடுறாரு. அப்போ தான் இவனுக்கு ஒன்று புரிய ஆரம்பிக்குது, அந்த மலாச்சியை கொண்டுட்டு அது எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணுறான்னா அவனை நம்பி வந்தாங்க இல்லையா அந்த படைங்க எல்லாமே வந்துட்டுருக்காங்க. அவங்ககிட்ட சொல்கிறான் இன்னும் கொஞ்சம் நேரம் போகிறதுக்கும் இது எல்லாத்தையும் நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ள அரியாசனத்துக்கு போனால் அமலாச்சி உட்காந்துட்ருக்கான் பயங்கரமாக. மூஞ்சிலாம் வந்துட்டு அந்த கோட் வேர்டெலாம் எழுதிட்டு பயங்கரமாக இருக்கான் பார்க்குறதுக்கு. அவன் சொல்கிறான் வா உனக்காக தான் இவ்வளவு பண்ணது அப்படின்னு சொல்லும்போது அப்போ முகமூடி போட்ட ஒருத்தன் வந்துட்டு அவங்க அண்ணன் அவன் வந்துட்டு இவங்க கூட சண்டைக்கு வந்துட்டுருக்கான். அவன் போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான், அந்த விலங்கு போட்டு அந்த பொண்ணு வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் அதை ஓப்பன் பண்ணுறான். ஆனால் அதை ஓப்பன் பண்ணும்போது அவன் சொல்கிறான் இங்கே பாரு இது எல்லாமே உனக்காக போட்ட ஸ்கெட்சு தான், இங்கேருந்து போயிடுன்னு சொல்லும்போது அவன் அதையும் கேட்காம இவங்க எல்லாருக்கும் நான் தேவை, உன்னை காப்பாற்ற நேரம் வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கூடி அவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவங்க அண்ணன் கூட சண்டை போட்டிருக்கும் போது அவங்க அண்ணா கிட்ட இவன் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான், வேணாம் அவன் கேட்கல. வேறு வழி இல்லாமல் அவங்க அண்ணனை கொளுத்திட்டு கத்தி எடுத்து அவங்க அண்ணன் சொருகிடுறான். அவங்க அண்ணன் இறந்துடுறான். அப்போது ஒரு நரகத்துடைய வாசல் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு மலாச்சி ஒன்றத்தை காமிச்சிட்டு வரப்போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நரக காவலாளியே அப்படின்னு சொன்னோன்னு அவன் சும்மா ஹைட்டாக நெருப்பு எரிஞ்சுன்னு பயங்கரமாக ஒருத்தன் வரான்.
வந்துட்டு இவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இவன் வந்து குட்டியாக சின்னதாக இருக்கவே இவன் அப்படியே சந்து பந்தெல்லாம் ஓடுறான். ஆனால் அந்த நரகத்துடைய காவலாளி சும்மா இல்லாமல் அங்கே இருக்க தூங்கலாம் உடச்சிட்டு இருக்கான். அப்போது சண்டை வந்துகிட்டே இருக்கும்போது மலாச்சி என்ன பண்ணுறான், அந்த பொண்ணோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டு இவளை கொல்ல போகிற அப்படின்னு சொல்கிறான். சரி இதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மலாச்சி இப்படி நகர்ந்த உடனே கன் எடுத்து மலாச்சி சுட்டுடுறான். சுட்ட உடனே அது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கிறது இவன் பார்த்துட்டான். அந்த நரகத்துடைய காவலாளி இருக்கான் இல்லையா, அவன் வந்த இடத்துக்கு வெளியே போய்ட்றான். இந்த மலாச்சியை மறைச்சி அது உள்ளே போய்ட்றான். அது மட்டும் இல்லாமல் வேனல் சிங்கோடைய ஆன்மாவும் அது உள்ளே போயிடுது. வேனல் சிங் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அப்போ போயிட்டு ஹீரோயின் போயிட்டு எழுப்புறாங்க. எழுந்துருவேன்னு சொல்லிட்டு அப்போ திடீர்னு எழுந்துக்கிறான். அப்போ தான் இவனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னென்னா உங்கள் அப்பா கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியம் அது இப்போ நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்கிறான். என்ன சத்தியம்னு கேட்கும்போது தான் சொல்கிறான், இந்த மாதிரி உன்னை காப்பாற்றினே என்னுடைய ஆன்மா திரும்ப எனக்கே கிடைக்கும்னு சொன்னார், அது நடந்துடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. அப்போது இது எல்லாமே முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பா அப்புறம் அவங்க அண்ணன் 2 பேருக்கும் வந்து புதைச்சிட்டு அங்கேருந்து அவனுடைய புது வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கிறான். அதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமேட்டுக்கா வேனல் சிங் இது ஒரு ப்ரீக்வல் மூவி இல்லையா, அதனால் அதுக்கு இது வந்து வேனல் சிங் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கதை தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா தான் இவன் பேர் வேனல் சிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இவனுடைய நேம் பார்த்தீங்கன்னா சாலமன் கேன். மூவி நேமும் அதாக தான் இருக்கும். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட பயங்கரமான மூவியில் நெக்ஸ்ட்டு சந்திப்போம். ஸோ இதோட ஷட்டர் சாதியில் கிளம்புறேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு பயங்கரமான மூவியில் சந்திப்போம். டாட்டா பை பாய்.